இப்ப நம்ம ஒருத்தரை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். அவர் பெயர் கி வீரமணி. அவருக்கு வயசு 93. தமிழர் தலைவர். பெரியவங்க கொஞ்சம் படிச்சவங்களாம் அப்படி சொல்ல மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்க? தமிழர் தலைவர், ஆசிரியர் அப்படி சொல்லுவாங்க. அவரை பத்தி தான் நாம தெரிஞ்சுக்க போறோம். தமிழர் தலைவர்னு சொல்றோம், வீரமணின்னு சொல்றோம் இல்லையா? இயக்க தோழர்கள் எப்படி கூப்பிடுவாங்கனாக்கா ஆசிரியர்னு கூப்பிடுவாங்க. ஆசிரியர். அவர் ஸ்கூல் டீச்சர் கிடையாது. எதுக்கு ஆசிரியர்? அவரு ஒரு பத்திரிகையின் ஆசிரியர். அந்த பத்திரிகையின் பெயர் விடுதலை. அந்த பத்திரிகை 1935 வருது. இப்போ ஒரு 91 92 வருஷமா வருது. அந்த பத்திரிகைக்கு நம்ம ஐயா இருக்காங்களே வீரமணி, எத்தனை வருஷமா ஆசிரியர் இருக்காரு? 65 ஆண்டுகள் ஆசிரியர். இப்ப ஸ்கூல்ல நமக்கு வாத்தியார்கிட்ட போய் கேளுங்க, எத்தனை வருஷம் சார் உங்களுக்கு சர்வீஸ்னு கேளுங்க. 10 வருஷம், 20 வருஷம், 30 வருஷம் சொல்லுவாங்க. ஆனா இவர் எத்தனை வருஷம் ஆசிரியர்? 65. நாம வீரமணின்னு சொல்றோம், தமிழர் தலைவர் சொல்றோம் இல்லையா? தந்தை பெரியார் வீரமணியை எப்படி அழைப்பார்? தந்தை பெரியார் வீரமணியை எப்படி கூப்பிடுவாரு? ஆசிரியர். இங்க வாங்க பாரு. இப்ப ஒரு ரகசியம் உங்களுக்கு சொல்லட்டுமா? இப்ப நான் இங்க ஒரு பையனை கூப்பிடுனாக்கா இங்க வாடா அப்படி கூப்பிடுவேன். ஏன்னாக்கா அவன் சின்ன பையன், நான் பெரிய ஆளு. ஆனால் தந்தை பெரியாருக்கும் ஆசிரியர் வீரமணிக்கும் எத்தனை வருஷம் தெரியுமா இடைவெளி? யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை வருஷம்? பரவாயில்ல, 55 வருஷம். ரெண்டு பேருக்கும் இடைவெளி எவ்வளவு? 55 வருஷம் இடைவெளி. ஆனாலும் தந்தை பெரியார் எப்படி கூப்பிடுவாரு? ஆசிரியர். ஆசிரியர் ஐயா வாங்க. அது மட்டும் இல்ல, இந்த விடுதலைக்கு பொறுப்பு எடுத்துட்டார் இல்லையா? அப்ப அந்த போய் சேர்ல உட்கார வைக்கிறாங்க. விடுதலை பத்திரிகையின் அலுவலகத்துல அந்த சேர்ல ஆசிரியர் இருக்கையில யார் தெரியுமா உட்கார வைக்கிறாங்க? தந்தை பெரியார் அப்படியே அழைச்சிட்டு போய் உட்காருங்க ஆசிரியர் அப்படின்னு உட்கார வச்ச பெருமை யாருக்கு உண்டு? வீரமணி அவர்களுக்கு உண்டு. தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்களுக்கு உண்டு. இந்த 15 நாள்ல 4000 கிலோமீட்டர் பயணம் செய்திருக்கிறார். வயசு எவ்வளவு? 93 வயசுல அவ்வளவு பயணம் செய்திருக்கிறார். எவ்வளவு பெரிய ஆச்சரியம். அவரு ஓய்வாவே இருக்க மாட்டாரு. விடுதலை பத்திரிகை சொன்னான் இல்லையா? தினந்தோறும் அலுவலகத்துக்கு வந்துடுவார். வந்து அறிக்கை எழுதுவாரு, கேள்விகளுக்கு பதில் எழுதுவாரு, வாழ்வியல் சிந்தனை எழுதுவாரு. இன்னும் சொல்ல போனால் ரொம்ப பெரிய ஆச்சரியம், இந்த விடுதலை பத்திரிகை வருது பாத்தீங்களா? உட்கார்ந்து ஒவ்வொரு பக்கத்தையும் அவர் பார்த்து சின்னதா ஒரு கையெழுத்து போட்ட பிறகுதான் அது அச்சுக்கு போகும். எவ்வளவு பெரிய வேலை பாத்தீங்களா? எல்லா பக்கத்தையும் 8 பக்கத்தையும் அவர் பார்த்து டிக் அடிச்ச பிறகுதான் அது வேலைக்கு போகுது. எனவே இந்த வயசுல இவ்வளவு பணியாற்றக்கூடிய வீரமணி ஐயா அவர்களுக்கு 93 வயசுன்னு சொன்னேன். இப்ப எல்லாருக்கும் ஏதாவது ஒரு திறமை இருக்கும். ஆனால் தலைவர் மட்டும் இல்ல, நிறைய மேடைகளில் பேசக்கூடிய பேச்சாளர், ஏராளமான புத்தகங்களை எழுதியிருக்கின்ற எழுத்தாளர். 4வதா அவர் ஒரு பத்திரிகையாளர். இங்கிலீஷ்ல ஜேர்னலிஸ்ட் சொல்லுவோம், பத்திரிகையாளர். இது 4வது பாயிண்ட். 5வது பாயிண்ட், அவர் ஒரு கல்வியாளர். MA படிச்சிருக்காரு, BL படிச்சிருக்காரு. MA BL படித்த ஒரு கல்வியாளர். அப்புறம் ஒரு லாயர், வழக்கறிஞர். அப்புறம் ஒரு போராளி. அப்புறம் ஒரு நிர்வாகி. இது எல்லாம் இருக்குது. இப்ப நம்ம யாரை பத்தி பேசிட்டு இருக்கிறோம்? கி வீரமணி ஐயா அவர்களை பற்றி பேசிட்டு இருக்கிறோம். அவருக்கு என்னென்ன திறமை இருக்குது, எதெல்லாம் ஆற்றல் இருக்குன்னு பார்த்தாக்க, ஒண்ணு தலைவர், பேச்சாளர், கல்வியாளர், போராளி, வழக்கறிஞர், நிர்வாகி. டேங்க அப்பா, எவ்வளவு விஷயம் இருக்கு பாத்தீங்களா? நாம ரசிகர் மன்றமா இருக்கோம். இவ்வளவு திறமையும் ஒரே ஆள்கிட்ட இருக்கிறப்ப அவர் நம்ம எப்படி பார்க்கிறோம்? ஆச்சரியமா பார்க்கிறோம். அவர் எப்படி பார்க்கிறோம்? ஆச்சரியமா பார்க்கிறோம். ஒரே ஆள்கிட்ட இவ்வளவு திறமை இருக்குமா? இருக்குது. இப்படி இருப்பது ரொம்ப ரொம்ப வியப்பானது. நம்ம தலைவர் பெரிய செல்வ செழிப்பான குடும்பத்தில் பிறந்தவரா? இல்ல, ரொம்ப எளிய குடும்பத்தில் பிறந்தவர். அவர் தந்தை என்ன தொழில்? அவர் தந்தைக்கு தையல் கலைஞர், ஒரு டெய்லர். அவங்க அப்பா ஒரு டெய்லர். ஆனா அந்த குடும்பத்தில் பிறந்து தன் உழைப்பால் முன்னேறி இவ்வளவு சாதனை படைச்சிருக்காரு. அப்புறம் அவரை பார்க்கிறப்ப நமக்கு ஆச்சரியமா இருக்குது. எதுக்கு ஆச்சரியமா இருக்குனாக்க, நம்முடைய தமிழர் தலைவர் ஆசிரியர் ஐயா இருக்கிறாங்க இல்லையா? அவரு மேடையில பேசினப்ப வயது 10, விழாவிற்கு பொதுக்கூட்டத்திற்கு தலைமை தாங்கிய போது வயது 11,
திருமணத்தில் வாழ்த்துறை சொன்ன போது வயது 12, மாநாட்டில் கொடியேற்றிய போது வயது 13, பெரியார் படத்தை திறந்து வைத்த போது வயது 14, விடுதலை இதழின் ஆசிரியராக பொறுப்பேற்ற போது வயது 29, இயக்கத்திற்கு பொதுச் செயலாளர் வயது 27. நாமெல்லாம் கபடி விளையாடி கொண்டிருந்த போது, பம்பரம் விளையாடி கொண்டிருந்த போது அவர் இயக்கத்துல அப்படியே மெல்ல மெல்ல என்ன பண்றாரு, பொறுப்புக்கு வருகிறார். கடுமையான உழைப்பின் மூலமாக அவர் தம்முடைய 27வது வயதில் திராவிடர் கழகத்திற்கு அவர் பொதுச் செயலாளர் ஆனார். 29வது வயதில் விடுதலையின் ஆசிரியரானார். 31வது வயதில் பெரியார் எழுதுறாரு, விடுதலையின் ஏகபோகத்தை நான் வீரமணியிடம் கொடுத்து விட்டேன். இப்படி சொன்னப்ப அவர் வயசு 31 வயசு தான். எப்படி இளம் வயதிலேயே அவர் இவ்வளவு பெரிய பொறுப்புக்கு வந்திருக்கிறார் என்று பார்க்கின்ற போது நமக்கு வியப்பாக இருக்கும். நமக்கு தமிழே சரியா தெரியாது, ஆனால் தமிழர் தலைவர் தமிழிலும் ஆங்கிலத்திலும் புலமை மிக்கவர். இந்த உலகத்துல எத்தனை கண்டங்கள் இருக்குது, அந்த 7 கண்டங்களில் ஏராளமான நாடுகளில் கால் பதித்தவர். அங்கெல்லாம் சென்று தந்தை பெரியாரின் கொள்கைகளை பதித்தவர். வாழ்க்கையில நான் எந்த பட்டமும் வாங்கினதில்ல. அவர் என்னென்ன பட்டம்லாம் வாங்கியிருக்காரு. 1, தமிழ்நாடு அரசு வழங்கிய சமூக நீதி விருது, தமிழ்நாடு அரசாங்கம் வழங்கிய தகைசால் தமிழர் விருது. 3வது, காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகம் வழங்கிய டாக்டர் பட்டம், மியான்மர் நாடு வழங்கிய பேரறிவாளர் பட்டம், அமெரிக்க நாடு வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கி இருக்குது. புதுடில்லியில ஒரு கவுன்சில் பாரத் ஜோதிங்கிற பட்டம். இப்போ ஒரு 20 நாளைக்கு முன்னாடி கர்நாடக மாநிலத்துல ஸ்பூர்த்தி தம்மா அப்படிங்கிற அமைப்பு போதி விருட்சம்னு ஒரு பட்டம் வழங்கி இருக்குது. நம்ம தலைவர் இருக்கார் இல்லையா, அவரு ஒரு பெரிய பல்கலைக்கழகத்தை நிறுவியிருக்கிறார். அந்த பல்கலைக்கழகத்தின் பெயர் என்ன, ஒரு யூனிவர்சிட்டி. அதுக்கு நிறுவனர் அவர் தான், அதுக்கு வேந்தர் சான்சலர் அவர் தான். பேர் என்ன, பெரியார் மணியம்மை பல்கலைக்கழகம். எந்த ஊர்ல இருக்குது, தஞ்சாவூர்ல இருக்குது, வள்ளத்துல இருக்குது. அது மட்டும் இல்ல, ஏராளமான கல்வி நிறுவனங்கள் நடத்துகிறாரு. நம்ம ஐயா தமிழர் தலைவர் ஆசிரியர் ஐயா வீரமணி அவர்களுக்கு 10 முதலமைச்சர்களை தெரியும். கலைஞரை தெரியும், அண்ணாவை தெரியும், காமராஜர் பழகிருக்காப்புல, எம்ஜிஆர் பழகிருக்காப்புல, ஜெயலலிதா பழகிருக்காப்புல, ஜானகி அம்மாட்ட பழகிருக்காப்புல, மு.க. ஸ்டாலின் பழகிருக்காப்புல. சரி, சும்மா வச்சுக்கோங்க, ஓபிஎஸ்க்கும் தெரியும், ஓபிஎஸ்சி எடப்பாடிலாம் தெரியும், அவரும் முதலமைச்சர் இருந்திருக்காங்க. 10 முதலமைச்சர்களுக்கு ஆசிரியர் வீரமணி அவர்களை தெரியும். முதலமைச்சர் மட்டும் இல்ல, இந்திய நாடு பெரிய நாடு, இந்த பிரைம் மினிஸ்டர்ல 5 பிரதமருக்கு ஆசிரியர் வீரமணி ஐயாவை தெரியும். விபி சிங் இருந்தார் இல்லையா, விபி சிங்க்கு நம்ம ஆசிரியர் ஐயாவை ரொம்ப நல்லா தெரியும். வாஜ்பாய் இருக்கார் இல்லையா, அவர் இந்த பாரதிய ஜனதா கட்சி தலைவர், அந்த கட்சியின் சார்பா பிரதமர் இருந்தாரு. அவர்கிட்ட போய் ஒருத்தர் சொல்றாரு, ஐயா இவர் தான் அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. வாஜ்பாய் என்ன சொல்றாரு, உடனே ஐ நோ ஹிம், ஹி இஸ் மை ஓல்டு ஃப்ரெண்ட். என்ன சொல்றாரு, இவரை நான் நன்கு அறிவேன், இவர் என்னுடைய பழைய நண்பர். வாஜ்பாய் சொல்றார். தேவகவுடாவை தெரியும், ராஜீவ்காந்தி எல்லாம் தெரியும். அது போல குடியரசுத் தலைவர்ல ஒரு 5 பேர், 5 பேர்ல 2 பேர் ரொம்ப நெருக்கம். ஒருத்தர் பேர் ஜெயில் சிங். ஜெயில் சிங் ஐயா மேல ரொம்ப மரியாதை மதிப்பு. அப்துல் கலாமுக்கு ஆசிரியர் மேல ரொம்ப மரியாதை. வீரமணி சார் வீரமணி சார்னு சொல்லிட்டு இருப்பார். அவரு எந்த காலேஜுக்கும் அதிகமா போக மாட்டாரு, போவாரு, ஒரு முறை போவாரு. ஆனால் பெரியார் மணியம்மை பல்கலைக்கழகத்திற்கு 6 முறை வந்திருக்கிறாரு.